ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/12/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 5 நாழிகை 30 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:21 மணிக்கு. கரணம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:54 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:32 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று அதிகாலை 2:33 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 1:54 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துலாம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:37 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்னைக்கு திங்கக்கிழமை கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் சண்டிகேஸ்வரரையும் காலபைரவரையும் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். அடுத்தபடியா இன்னைக்கு பிரதமை அப்படின்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் விளக்கணும், பாட்டியம்மன் சொல்லுவா. ஆனா என்ன செய்யலாம்? கண்டிப்பா பூஜை புனஸ்காரங்கள், மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு இஷ்டிகாலம்னு பேரு. அந்த மந்திர ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமும் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஸ்லோகம் கூட சொல்லலாம். சான்ஸ்கிரிட்ல தான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பகவானுக்கு எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான். லாங்குவேஜ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது, கரெக்டா? பகவான் கண்டுபிடிக்கல, கரெக்டா? அதனால தமிழ்ல சொன்னாலும் தப்பே கிடையாது. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ல தெரியும் அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், சரியா? இது பண்ணினாலே மனசுல இருக்கிற கவலைகள் குறையும், நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மார்கழி 1, கண்டிப்பா இந்த தனுர் மாத பூஜை ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு கோயிலையும் கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்கோ. எந்த கோயிலுக்கு வேணாலும் சரி, போயிட்டு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப விசேஷம். முடிஞ்சா காலையில சீக்கிரமே போங்க. போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த 30 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை காதுல ஒலிச்சுட்டே இருக்கும், சரியா? அதனால இந்த திருப்பாவை கேட்கறது ரொம்ப விசேஷமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், மிதுன ராசியில் சந்திரன், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கலப்புங்க பாஸ். ஏன்னா இன்னைக்கு சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் அப்படின்னா மனோகாரகன் சந்திர பகவான் தான். இப்ப உங்களோட மனசு, யாரோட மனசும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்காது. ஒன்னு யோசிச்சுட்டு இருப்போம். நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டே இருப்பேன், என் மனசு ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சுதான் சொல்றது.
சோ இந்த நேரத்துல உங்களுக்கு சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சூப்பரோ சூப்பர். தந்தை வழி உறவினர்கள், தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த வேலையை என்னால செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் வருவதற்குண்டான அதிரடியான திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஏனெதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அற்புதம் 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 தான். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னு நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? என்னைக்குமே ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது யாருக்குமே. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுக்கிறார். சோ நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல புத பகவான் இருந்தா 7ஆம் பார்வை உங்க இந்த 2ஆம் இடத்தை தான் பார்ப்பார். சோ உங்களுக்கு இன்னைக்கு டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள். இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும். காலையிலேயே கேட்டுருங்க, கண்டிப்பா அந்த சலுகைகள்லாம் உடனே கிடைச்சிடும். சக்சஸ். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வங்கி கடன் உதவி, தனியார் உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சற்று உயரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜென்மராசியில சந்திர பகவான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா சந்திரன் சந்தோஷத்தையும் கொடுப்பார், கொஞ்சம் சஞ்சரத்தையும் கொடுப்பார். ஏன்னா நம்ம மனசு தானே, மனசு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு நேரம் போல ஒரு நாள் இருக்கா, இல்ல அது மாதிரி இருக்கும். ஆனாலும் 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுப்பார். சரியா? எடுக்கிற காரியங்கள்ல. அதே மாதிரி இன்னைக்கு மிதுனராசி அன்பர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தினரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளை கடுமைப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவோம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஐயா அடி தூள் கலப்புங்க ஐயா இன்னைக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் ஐயன சயன போகஸ்தானமாக்கிய 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துல இந்த சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு ஒரு மறைவான இன்பத்தை கொடுக்க போறார். விருந்து கேளிக்கைகள் ஜாலியா இருங்கோ. சரியா? குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அவ்வளவுதான். அடுத்தபடியா இன்னைக்கு குடும்பத்தினர் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அருமையாக வந்து சேரும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சமசப்தம பார்வையால் உங்களை மகிழ்விக்கப் போகிறார்கள் இன்றைய தினம். ஆகவே இன்றைய தினத்தை நீங்கள் அருமையாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சசயோகத்தை கொடுக்கிறார். கும்பராசியில அவருக்கு சசயோகம், பஞ்சமகா புருஷ யோகம், சசயோகம்னு வேறு, ஆட்சி மூலத்திற்கோணம். சோ இந்த சசயோகத்தை கொடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவான் ரெடியா இருக்கார். லாபஸ்தானத்துல இருந்துட்டு சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போறார். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் ஒருவித உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய வண்ணம் செயல்படுவீர்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சற்று உயரும். எடுக்கும் காரியங்கள் இன்றைய தினம் அனுகூலமாக இருக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொறுப்புகள் தேடி வரும் நாள். ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான், பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வீக ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா குழந்தைகள் ஆதரவா இருப்பா. சில நேரம் குழந்தைகளுக்காக சில செலவுகள் தான் செய்வீங்க, வேலைகளை தான் செய்வீங்க. இன்னைக்கு இந்த வேலையை குழந்தைகளுக்காக செஞ்சு ஒதுக்குவீங்க. இன்னைக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. தொழில் வியாபாரத்துல சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகள் காத்திருக்கிறது. வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த தகவல் இன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். இதை படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து படிப்பாங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு சக்சஸா முடியும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக அமையும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். ஏன் சந்திராசிரமம் போயிடுச்சு. சந்திராசிரமம் போயிடுச்சுனாலே சங்கடங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே இந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்படி ஃப்ரீயா இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு மனதும் தெளிவாக காணப்படும். மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். தந்தையார் ஆதரவா இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் இடைஞ்சல்கள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குழப்பங்கள் அகலும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னாலும் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சோ இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமாக இருக்கும். துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 வேப்பில எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். இருந்தாலும் ஜென்ம ராசியில புத பகவான் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது சின்ன காட்டு தான் கட்டுவார். ஸோ கவனமா இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் சில இன்னல்கள் வரலாம். அதனால மேலதிகாரிகள் எல்லாம் கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால யார்ட்டையும் பேசுறது கவனமா பேசுறது நல்லது. அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கப்சி காராவடைன்னு இருக்கணும். சரியா? இன்னைக்கு கலைத்துறை நண்பர்கள்லாம் வாய்ப்புகளுக்காக திருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது மிகவும் சாலச் சிறந்தது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பிற்கு உறைவில்லாத நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் வரை உங்க ஜென்மராசியை பார்ப்பார். சூப்பர் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் சமசப்தமா பார்வையா பார்த்துட்டு இருக்கார். சரியா? அதாவது பித்ருக்காரகன் பிதாக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானும் மாத்ருக்காரகன் அம்மாக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ஆம் வரையா பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. சந்தோஷமான ஒரு நாள். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும். தம்பதியிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள். ஏன்னா பகை ருண ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய சத்ருஸ்தானத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல புத பகவான், லாபஸ்தானத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். லாபத்தை கொடுப்பார். எப்படி? அறிவின் மூலமாக. எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு லாபங்கள் வந்து சேர்வதற்குண்டான வழி வகை வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட்டு வெற்றி கம்பத்தை தொடுவீர்கள். அதேமாரி குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும். சமூக அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தலமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய லாபஸ்தானத்துல சூரிய பகவான்.
அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும், உங்கள் மதிப்பு அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் எடுத்துக்கிட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, இதுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு 11 தடவை, இல்லைன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி வேண்டின்னு அந்த அரிசியை கொண்டு போய் வெளியில காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா போட்டுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். அடங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதிலுமே மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பா சொல்றேங்க, இன்னைக்கு சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான். கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குவீங்க. சொத்துல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும். இன்னைக்கு ஒரு சொத்து உங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொன் பொருள் ஆடை ஆபரணம், கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவீங்க. சரியா? இன்னைக்கு கண்டிப்பா, ஏன்னா சுகஸ்தானம் அப்படின்னாலே தன் சுகம். 4ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் இடத்துல சூரிய பகவான். 10ஆம் இடம் திக்பலம். சூரிய பகவான் அற்புதமான ஒரு பொறுப்பை கொடுத்து சிறப்பை கொடுக்க போறாரு. சோ இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க பிடிச்சுக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவி உறவு ஜோரா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் கூடும். இன்னைக்கு வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.